வெல்கம் டு ஸ்ரீ குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி சாதம் எப்படி செய்கிறது ப்ரீமிக்ஸ் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். வெந்தயம், பெருங்காயத்தூள் நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகும் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ இது நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் போல் வெந்தயம் எடுத்து வறுத்துக்கணும். வெறும் வெந்தயம் மட்டும், அதிகமாக தேவையில்லைங்க, சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா கொஞ்சம் செவக்கிற மாதிரி, கருக்க வெட்டக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை மிக்சிலேயோ இல்லை கையில் கூட இதை வச்சு நல்லா நுணுக்கிக்கிறோம். போடுற மாதிரி ஆக்கிட்டு அந்த பொரியுது பார்த்தீங்களா, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. கலர் மாறுது பார்த்தீங்களா, இந்தளவுக்கு வந்தால் போதும். இதை எடுத்து நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். நான் சட்டியில் சாப்பாடு வடித்து தாங்க சாப்பாடு கலருவேன். ஒரு பக்கம் சாப்பாடு வேகுது, ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறது தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, கடுகை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பொரிய லேட் ஆகும்ல, அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டேன். அது கொஞ்சம் பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் வரமிளகா போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அது குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி எடுத்து ஏற்கனவே புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அடியில் பார்த்து ஊற்றணுங்க, ஏன்னா அடியில் கொஞ்சம் அந்த ஓடெல்லாம் இருக்கும்ல, அது காட்டுறேன் பாருங்கள். இதோ அந்த வேஸ்ட்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நுணுக்கி வச்சுருக்கோம்ல பெருங்காயத்தூள், இது வெந்தயம் அதையும் போட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கலக்கி விட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட மறுபடியும் வேணுன்னா சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா எடுத்தோடனே அதிகமாக போட்டுற வேண்டாம். இதை நல்லா கலக்கி விட்டுருவோம். இது நல்லா கொதிக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பெருங்காயத்தூள் போடக்கூடாது, அந்த ஸ்மெல் இதாகாது. கடைசியாக இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னால் மட்டும்தான் போடணும் பெருங்காயத்தூள். இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசி அந்த பெருங்காயத்தூள் போட்டேன். அந்த எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வச்சுருக்கணும். இப்போயே பாருங்கள், மேலே சைட்லலாம் இதாக இருக்குது. கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வைப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் எல்லாம் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ இல்லை எதுலேயோ ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ஆகாது. கைப்படாமல் வச்சுக்கணும். ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில். நீங்கள் வெளியில் வச்சா கூட நீங்கள் 10 நாளைக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது.
அவ்வளோதாங்க, நம்ம புளி சாப்பாடுக்கு புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பையனுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் கட்ட போகிறேன். அது எப்படி கலர்னு பாருங்கள். அதுக்குள்ளே சாப்பாடை நிமித்திட்டு வடித்த சாதத்தை ஹாட் பாக்ஸில் மாற்றிடுவேன். ஏன்னா ஒருத்தர் பாத்திரத்துலேயே அப்படியே வச்சிடுறாங்கள, வடித்து நிமித்திட்டு அது தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா சோறு நல்லா இருந்தால் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக டிஃபன் கலவாக தாங்க எடுத்து கலர்றேன், ஒரு சாம்பிள் காட்டுறதுக்காக. இது கூட அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். தேவைப்படும் போது நம்ம இந்த புளித்தோரை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா சாப்பாடு கலரும்போது கொஞ்சம் எண்ணெய் கூட அதில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். ஒவ்வொருத்தர் இதில் நடக்கலை பருப்பெல்லாம் போட்டு செய்கிறாங்க. அது வந்து அதிகமாக வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போயிடும் இல்லையா. அதனால் இதுனா நம்ம கடலைப்பருப்பு வெறும் கடுகு மட்டும் தான் போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் ஊற்றி கலக்கிக்கலாம். இது வந்து என் பொண்ணெல்லாம் இட்லி தோசை கூட இது தொட்டு சாப்பிட்றா. தயிர் சாப்பாடு கூட நீங்கள் ஊறுகாய் மாதிரி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது எங்கேயும் கோயிலுக்கு அந்த மாதிரி போகிற பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோதாங்க, டிஃபன் பாக்ஸுக்கு கட்டுறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தாங்க செய்வோம். எங்கள் அம்மா எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு சைடிஷ் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம், இல்லாட்டி தேங்காய் துவையல் வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து துவையலுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி செஞ்சது கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு, சிம்பிளான துவையல் தாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, உளுந்து கொஞ்சம், கடுகு, கடுகையும் போட்டு இது 3 பொரிஞ்சதுக்கப்புறமா 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 3, ஒரே ஒரு வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 3ஐயும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இதுக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் வதக்க தேவையில்லை, கடைசியாக போட்டு அரைக்கும் போது அப்படி போட்டு அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா. நான் வந்து இன்றைக்கி வந்து வரமிளகா போட போகிறேன். அதனால் 3 வரமிளகா எடுத்திருக்கேன். புளி ஒரு கொஞ்சோண்டு புளிப்பு 3 மிளகா எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஏன் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோன்னா தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்க போகிறோம். அதனால் இது கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ தேங்காய் ஒரு அரை மூடிக்கு நான் கொஞ்சம் தாங்க எடுத்திருக்கேன், அதையும் போட்டேன். தேங்காய் போட்டு அதிக நேரம் வதக்க தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். அதை நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கணும். நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து வதக்க தேவையில்லை, சும்மா மேலே போட்டு அந்த வாசம் நல்லாயிருக்கும், அதுக்காக வந்து பச்சையாக போட்டு அரைக்கிறதுக்காக அதையும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாம தாங்க அரைக்கணும். இந்த அரைச்சாச்சு, அவ்வளோதான். டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சுட்டேன். இதை சாப்பிட்டுக்கலாம். அந்த பிளேட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.